ஓகே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு கிருஷ்ண லீலா அமிர்த கதா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8வது நாள் கிளாஸ். ஓகே. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பாத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ண லீலை, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கு. ஓகே. அடுத்த வாரம் இதே சாட்டர்டே பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பாத்துக்கிட்டீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிறைய அவதாரங்கள் பண்ணியிருக்கிறாரு. நிறைய அசுரர்களை கீல் பண்ணிருக்காரு, சாவடிச்சிருக்காரு. ஓகே. நேத்து என்னால 2 சைடு இருக்கிறதுனால நான் 2 சைடு போக்கஸ் பண்றதுனால ஆன்லைன்ல சரியா நான் போக்கஸ் பண்ண முடியல. ஆனா இருந்தாலும் நான் 2 பேர் சமமா 11 கிளாஸ் கொடுத்தேன். ஓகே. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரு நிறைய அசுரர்களை சாவடிச்சிருக்காரு. ஆனா அதுல முக்கியமான பாத்தீங்கன்னா சில அசுரர்கள் இருப்பாங்க. சில பேர்லாம் நமக்கு தெரியும், சில பேர்லாம் தெரியாது. ஆனா எப்படி பார்த்தாலும் காளியா அவதாரம், காளியா அன்னத தமன் சொல்லுவாங்க, காளியா அவதாரம் சொல்லுவாங்க. அந்த காளியன் பாம்பை தமன லீலா, காளிய தமன லீலா. அப்ப அந்த காளிய தமன லீலா பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காளியன் சொல்லக்கூடிய அந்த 1000 தலை கொண்ட அந்த பாம்பு அவரு சாவடிச்சாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த லீலை பாத்தீங்கன்னா சரி பிரபு, இது 10ஓட 11 இருக்குது அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணும். இப்ப கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல இந்த காளியன் அவதாரத்துல சாவடிச்சாரு, அதுல என்ன பிரபுன்னு இந்த லீலையை நான் ஏன் ஸ்பெஷலா நான் எடுத்து நான் பேசுறேன்னா, இந்த லீலையில பாத்தீங்கன்னா சோ மச் ஒரு பிக் தத்துவம் உள்ளுக்குள்ள இருக்கு. மிகப்பெரிய ஒரு பிலோசபி எல்லா லீலைக்குள்ளும் இருக்கு. பட் இதுக்குள்ள நம்ம இப்ப பக்தியில வந்திருக்கோம் பாத்தீங்களா, நம்மளுக்கு சம்பந்தமாக முக்கியமான ஒரு விஷயம் தத்துவம் இதுக்குள்ள இருக்கு. ஓகே. அது என்ன, நம்ம அந்த லீலை நம்ம மேலோட்டம் பார்த்துருவோம். பிறகு அதுக்குள்ள தத்துவங்கள் என்னது, அதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னது தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா செய்த எல்லா லீலைகளிலும் ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு லீலையில ஒரு தத்துவங்கள் இருக்கு. பிருந்தாவனம் இஸ் பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதுதான் லீலை செய்யறாரு. ஓகேவா. பிருந்தாவனத்துல தான் லீலை செய்யறாரு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா பகவான் பிறக்கும் போது எங்க பிறக்கிறாருன்னா கோகுலத்துல தான் பிறக்கிறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா யசோத நந்தன கிருஷ்ணா சொல்றாங்க. யசோத நந்தன கிருஷ்ணனா யசோதாவின் மைந்தனே, யசோதாவே சன் ஆஃப் த யசோதா அப்படி சொல்றாங்க. அதே போல நந்தன கிருஷ்ணா சொல்லுவாங்க. நந்த மகாராஜாவின் மைந்தனே, மகனே, சன் ஆஃப் நந்த மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் பிறந்தது பாத்தீங்கன்னா தேவகி வசுதேவர் தான் பிறந்தாரு. ஆனா ஏன் நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா சொல்லி புகழ்றாங்க. இப்ப தேவகி நந்தனா தேவகி புத்திரா கூட சொல்லுவாங்க. ஓகேவா. ஆனா இருந்தாலும் நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா, நந்த மகாராஜுக்கு யசோதாக்கு பிறந்த பையனு. இப்ப நிறைய பேர் நார்மலா நிறைய பேருக்கு என்ன தெரியும்னா, கிருஷ்ணர் என்னது ஜெயில மதுரால பிறந்தாரு. ஓகே. ஆனா ஆக்சுவலி கிருஷ்ணர் ஜெயில் மதுரால அவர் பிறந்தாரு உண்மைதான். ஆனா அட் த சேம் டைம் 2 கிருஷ்ணர் பிறந்தாங்க. ஓகே. 2 கிருஷ்ணர் பிறந்தாங்க இந்த பூமியில. அது என்னன்னு சொல்லி நம்ம இந்த கிருஷ்ணனில அமிர்த கதை கடைச்சி அடுத்த வாரம் வரக்கூடிய ஃப்ரைடே தான் கடைச்சி இந்த கதை பேசுவோம் பாருங்க. அதுல கிருஷ்ணர் ஜென்மத்தை பத்தி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பத்தி நான் பேசுவேன். சோ மச் டீட்டெயில் இருக்கு. அதுல ஆச்சரியங்கள் அதுல ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதுல நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அதை நம்ம பார்க்கலாம். அதை பட் இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் முதல் பிறக்கிறது அந்த எங்க பாத்தீங்கன்னா எங்க பிறக்கிறாருன்னா கோகுலத்துல. இந்த கோகுலத்துலதான் முதல் பிறக்கிறாரு. நிறைய பேர் நினைச்சுக்கோ பிருந்தாவனத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி தான் கோகுலம் இருக்கு. கோகுலத்துல இருந்தா பாத்தீங்கன்னா பிறகு 2-3 அசுரர்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லிதான் நந்த மகாராஜா என்ன பண்ணுவார், அங்கேயிருந்து ஷிஃப்ட் ஆவார். அங்கேயிருந்து மாறி போய் அவரை எங்க போவாங்கன்னா பிருந்தாவனத்தை கொண்டு போவாங்க. இந்த பிருந்தாவனம் வந்த பிறகுதான் அதுக்கப்புறம் தான் நிறைய அசுரர்கள் வராங்க. ஓகேவா. துமி சர்வேஸ்வரா விஜேந்திர நந்தன கிருஷ்ணா அப்படின்னு சொல்றது பக்தியோட தகவல் பாட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த உலகத்துல எது நடந்தாலும் பகவான் லீலையில எது நடந்தாலும் அவருடைய என்ன சொல்றது, அவருடைய ப்ரூஃப் இல்லாம அவருடைய ஒத்துக்காம இங்க எதுவுமே நடக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் லீலையில எல்லாமே உள்ளுக்குள்ளுக்கும். பாருங்க, பிருந்தாவனம் லீலை பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான லீலை, ரொம்ப அழகான ஒரு லர்விங், ஒரு அன்பு கலந்த ஒரு லீலை. ஆனா இதுல எப்படி அசுரர்கள் வர முடியும் பிருந்தாவனத்துக்குள்ள? அதாவது பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துக்குள்ள எல்லாம் பியோர் டிவோட்டி தான், எல்லாமே தூய்மையான பக்தர்கள் தான் அதுக்குள்ள இருக்கிறாங்க. எப்பவுமே சதா கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா எப்படி அவங்களால அசுரர்கள் எப்படி உள்ளக்குள்ள வர முடியுது முதல் கேள்வி.
ஏன் வந்து வர முடியுதுன்னா, இது எல்லாமே பகவான் அரேஞ்ச் பண்றதுதான் நடக்குது. அது வந்து எந்த அசுரர்கள் வரணும், யார் வரணும் சொல்லி பகவான் தான் அரேஞ்ச் பண்றாரு. ஓகேவா? அதனாலதான் எல்லாமே பகவான் கருணையால் தான் நடக்குது. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் வரைக்கும் தான் பிருந்தாவனத்துல இருந்தாரு. அதுல 7 வயசுல இருந்து 11 வயசு வரைக்கும் நடந்த அந்த லீலைகள் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. எப்படி சின்ன வயசு பிறந்ததுல இருந்து 6 வயசு 7 வயசு வரைக்கும் வந்து ரொம்ப அந்த லீலைகள் ரொம்ப ஸ்வீட் ஆனதோ, அதோட இன்னும் ஸ்வீட் ஆனது இந்த 7 இருந்து 11. ஏன்னா என்னது பகவான் வந்து அதுதான் வந்து நிறைய வந்து மூவ் பண்ணுவாரு, நடப்பாரு, திருடுவார், வெண்ணெய் திருடுவாரு. ஓகேவா? வேணும்னா அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு கிளாஸ்ல இந்த கிருஷ்ணகிரியில அமிர்த கதால ஏன் ப்ரோ பகவான் வந்து வெண்ணெய் திருடுறாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. யாரோ ஒரு ஏதோ ப்ரூஃப் பேசும்போது அந்த அந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல நீங்க யாராச்சும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அந்த கேள்வி ஞாபகம் வச்சுங்க. இந்த நம்ம கிளாஸ் இது முடிஞ்சோம்னா கடைசி அந்த கேள்வி ஞாபகம் பட்டுங்க. அதுக்கு என்ன ஆன்சர் நான் திரும்பி நான் சொல்றேன். அது ஒரு அருமையான விஷயங்களுக்கு ஞாபகப்படுத்த எனக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப பகவான் கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க வந்து மாடெல்லாம் மேய்க்க போகும்போது எப்போது மாடு மேய்க்க போகும்போது அதுல வந்து அவங்க பாத்தீங்கன்னா அவங்க யமுனா நதி யமுனா தேவி வந்து யமுனா வந்து எப்போதும் பகவானை வந்து நினைச்சுட்டு இருப்பாங்க. எப்போதும் பகவான சிந்தனை தான் இருப்பாங்க யமுனா. அப்ப யமுனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல என்னது இவங்க எப்போதும் வந்து மாடெல்லாம் மேய்க்க போகும். யமுனா குளிக்கிறது, தண்ணி குளிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப யமுனா நதி பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா ஒரு லேக் மாரி போகும். ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு குளம் மாதிரி வரும். ஒரு பெரிய லேக் மாதிரி. ஆனா யமுனா ஒட்டி தான் அது இருக்கும். அப்ப அங்கதான் குளிக்கிறது, குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது எல்லாமே இது பண்ணலாம் இது பண்ணுவாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா இவங்க மாடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்ப மாடெல்லாம் வந்து என்ன பண்ணுது இதெல்லாம் தண்ணி குடிக்க விட்டுருவாங்க. இவங்க உட்காந்து இருப்பாங்க. அப்ப தூரத்துல பாக்குறாங்க என்ன கோபர்கள் அந்த கவ பாய்ஸ் பாக்குறாங்க மாடெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு வந்து எல்லாம் வந்து அப்படியே அங்கேயே எல்லாம் மயக்கப்பட்டு விழுவுது. ஆனா அதுக்கு முன்னே வந்து பாத்தீங்கன்னா அந்த யமுனா நதிக்கு மேல மேகம் எல்லாம் வந்து ரொம்ப கருப்பா இருக்கு. அந்த உள்ள காத்தே வந்து ஃபுல்லா வந்து பாய்சனா இருக்கு. மரங்கள் பக்கத்துல உள்ள மரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பட்டு அப்படி அப்படி வந்து அப்படியே ட்ரை ஆயிடுச்சு எல்லாமே. என்ன ஒழுசம் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள வரக்கூடிய அங்க பறக்கக்கூடிய பறவைகள் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அதனால வந்து அந்த அந்த லேக் அந்த அந்த யமுனாவை கிராஸ் பண்ண முடியும். அந்த பாய்சனோட அந்த 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 வேவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியா இருக்கு. அதோட அந்த பாய்சனோட விஷத்தோட தன்மை வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா என்னது அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு வந்து அந்த அந்த கோப்பர்கள் அப்பதான் மாடு மிச்ச போறாங்க. அப்ப கோப்பர்களோட இந்த மாடு எல்லாம் வந்து போயிட்டு தண்ணியில குடிக்கும்போது மாடுகளும் மயக்கம் போட்டு விழுந்துருது. அப்ப என்னடா மயக்கம் போட்டு விழுந்துருதே சொல்லிட்டோன்னே இப்ப இவங்களும் போறாங்க. இவங்களும் போகும்போது நிறைய பேர் வந்து அங்க கிட்ட போனோட அந்த அந்த பாய்சன்ல வந்து எல்லாம் எல்லாம் விழுந்துடுறாங்க. அப்ப எல்லாம் போனோட இப்ப கிருஷ்ணர் பாக்குற என்னடா இது பார்த்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி முழுக்க வந்து பாத்தீங்கன்னா விஷமா இருக்கு. ஃபுல்லா விஷமா இருக்கு. அப்ப இது என்னது வந்து கிருஷ்ணா காப்பாத்து கிருஷ்ணா காப்பாத்து எல்லாரும் கத்தும் போது தென் கிருஷ்ணர் வந்து பாக்குறாரு. கிருஷ்ணர் வந்து என்ன பாக்குறாருன்னா அங்க ஏன் தண்ணி பாய்சனாக பார்க்கும்போது அந்த யோசிக்க டைம்ல டக்குன்னு வந்து ஒரு ஒரு வாளு ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்போட வாள் வந்து அப்படியே வந்து கிருஷ்ணரை வந்து மரத்து மேல நின்று பாக்குறாரு. அந்த மரம் ஒண்ணு இருக்கு. நீங்க பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா அந்த மரம் வந்து ஒண்ணு இருக்கு. அந்த மரத்தை வந்து ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆனா இப்ப தண்ணி வந்து கொஞ்சம் தூரம் எட்ட போயிடுச்சு. அந்த காலகட்டத்துல அந்த மரத்து பக்கத்துல தண்ணி இருந்துச்சு. கிருஷ்ணர் வந்து அந்த கால் வச்சு விளாண்ட இங்க இருந்து கலியனை வந்து கலியன் என்ற நாகத்து மேல குதிச்சு இந்த மரத்தை குதிச்சான்னு சொல்லி மரம் ஒண்ணு இருக்கு. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனம் போனீங்க தெரியும். அந்த மரத்தை சுத்தி அந்த பேரிகேட் போட்டிருப்பாங்க சுத்தி. அப்ப பகவான் என்ன பண்றாருன்னா அங்கேருந்து வந்து பார்க்கும்போது அந்த பாம்பு வந்து இது பண்ணுது. அந்த மாதிரி அங்க சுத்தி இருக்கு பெரிய பாம்பு. அவருக்கு தெரியல. அப்ப என்ன பண்ற இங்கேருந்து அந்த மரத்துல இருந்து எகிரிதான் ஜம்ப் பண்ணி தான் அந்த தண்ணியில வந்து குதிக்கிறாரு. அப்ப தண்ணியில அந்த யமுனா நதியில குதிக்கும் போது அங்க பாக்குறாரு பாம்பு சாதாரண பாம்பு தான் அவங்க என்ன நினைச்சாங்க. ஏதோ கொஞ்சம் பெருசா இருக்கும் ஒரு இது பார்த்தா அந்த பாம்போடைய ஒரு தலை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபுட்பாலோட கிரவுண்ட் இருக்குல்ல ஒரு ஃபுட்பாலோட கிரவுண்டு எவ்வளவு பெருசுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பாம்போட தலையை வந்து அவ்வளவு பெருசுக்கு இருக்கு. அப்ப அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1000 தலை 1000 ஹெட்டோட அந்த பாம்பு வந்து நிக்குது. அந்த பாம்பு தான் வந்து யாருன்னா காளியா காளியா நாகம் சொல்லி சொல்லுவாங்க. பகவான் என்ன பண்றாரு அந்த பாம்பு கிட்ட வந்து சண்டை போட்டு இந்த 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 பக்தர்கள்லாம் காப்பாத்துறாரு. அந்த இடத்துல இருந்து போக சொல்றாங்க. அப்ப அந்த பாலிய வந்து சண்டை பயங்கரமா சண்டை போடுற கலியா நீ யாருறானே இது பண்ண அப்போ சண்டை போடுறாங்க. 2 பேரும் சண்டை ஃபைட் நடக்குது. பகவான் வந்து இங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல பெரிய கிரவுண்ட்ல இப்ப ஒரு ஆள் நிக்க வச்சுட்டு நீங்க எட்டையிலேருந்து ஜூம் பண்ணி ஒரு கேமரா படம் முடிச்சுன்னா அவங்க குச்சி மாதிரி தான் அவர் தெரியவாங்க. ஆனா அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைமையில் நிக்கிறாரு.
ஆனா ஜூம் பண்ணி பார்த்தா அங்க அங்க நாகத்தோட கலிய நாகத்தோட அப்படி நிக்குது. அங்க ஜூம் பண்ணி பார்த்தா கிருஷ்ணர் நடுவில் ஒரு சின்ன குட்டிமே நிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, பகவான் வந்து உள்ளுக்குள்ள பூந்து அந்த பூந்த பாம்பை வந்து டென்ஷன் ஆக்கி இது பண்ணி சண்டை ஃபைட் ஃபுல்லா போகுது. பிறகு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து அது மேல தலைமை வந்து நின்றுட்டாரு. தலைமையில நின்றோடனே அந்த பாம்புனால ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப என்ன ஆச்சு, அவர் மேல நின்று ஒரு தலையும் 1000 தலை. அப்புறம் பாத்துங்க, ஒரு 1000 ஸ்டேடியமு தொடர்ந்து பக்கத்துல 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 இருந்துச்சுன்னா எவ்வளவு பெருசுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஹியூஜ், மிகப்பெரிய ஒரு பெருசு அளவுல இந்த பாம்பு வந்து இருக்கு. அப்ப அது என்ன ஆச்சு, அந்த பாம்பு வந்து அந்த அந்த தலைமையில இருந்து அவர் வந்து டான்ஸ் ஆடுறாரு பகவான். ஓகேவா, காளிய நர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நர்த்தனம் மீன்ஸ் டான்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல இந்த கிருஷ்ணரை வந்து ஸ்தாபனம் பண்ணிருப்பாங்க. கிருஷ்ணர் பாம்பு நிக்கிற அந்த இது இந்த காளிய நகரத்துல ஆக்சுவலி எங்க இது பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு இஸ்கான் இருக்கு. இஸ்கான் வந்து ஏதோ ஒரு இஸ்கான்ல புரோபா எஸ்பெஷலி அவங்க சொன்னாரு. அது வந்து இன்னும் ஏதோ ஒரு ஓஷன் ஞாபகத்துக்கு வரல. அந்த ஓஷன்ல தான் ஒன்னும் இந்த கலியுகத்தை கடைசி வரைக்கும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டதுனால புரோபாத் அந்த இடத்துல வந்து ராதாகிருஷ்ணன் ஸ்தாபனம் பண்ணல. அந்த கலிய நாகத்தோ மேல கிருஷ்ணன் நிக்கிறது அந்த அந்த இது மூர்த்தி தான் புரோபாத் ஸ்தாபனம் பண்ணாங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 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 ஓஷன் வந்து அந்த இடத்துக்கிட்ட தான் அந்த ஒரு டெம்பிள் இருக்கு. அப்ப அங்க அதான் ஸ்தாபனம் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணன் டான்ஸ் ஆடும் போது பகவானோட திருவடி பாதம், பகவான் லோட்டஸ் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா கலியன் நாகத்து மேல இது பண்ணுது, அவர் மேல படுது. பிறகு கலியன் வந்து என்ன பண்றாரு, அவரோட அகங்காரம் எல்லாம் வந்து குறையுது. குறைஞ்ச பிறகு தென் வந்து அட் த சேம் டைம் வந்து கலியனுடைய வைஃப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, அவரோட மனைவிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து பகவானோட பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த பிரார்த்தனை பண்ணும்போது தென் கலியர் எங்க பகவானே எங்களுடைய எங்க ஹஸ்பண்டை விட்டுருங்க, தயவு செய்து நாங்க இங்கேருந்து போயிடுறோம், கருணை மட்டும் கொடுக்கணும். தென் வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து அவர் போயிடுவாரு, கல்யாணம் பிறகு இங்கேருந்து போயிடுவாரு. போன பிறகு பாத்தீங்கன்னா அவர் மேல என்ன ஆகும்னா, அவர் தலைமை இந்த ஒவ்வொரு 1000 தலைமையிலையும் பாத்தீங்கன்னா என்னமோ சாப் குத்தின மாதிரி அவர் தலைமையில வந்து பகவானோட திருவடி பாதம் அது தலைமையில இருக்கும். அப்ப இந்த ஆசீர்வாதத்தோட இதோட வேற யாருக்கு எந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியல பகவானே. ஏன்னா எல்லா அசுரர்களும் பாருங்க, லிஸ்ட் போட்டீங்கன்னா எல்லா அசுரர்களையும் பகவான் சாவடிப்பாரு. அப்புறம் இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டீங்கன்னா பூத்தனா உதாரணத்துங்க, அவங்களுக்கு வந்து பால் குடிச்சு கருணை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஓகேவா, ஆனா அவங்க பாடியில எந்த ஒரு சாப்பும் இல்ல, எந்த ஒரு சைனும் கொடுக்கல பகவான். ஒன்லி கலியாக்கு மட்டும்தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்லி கலியாக்கு மட்டும்தான் அவரு வந்து அந்த தலையில வந்து இது கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம கலி அவதாரோட ஸ்பெஷல் வந்து என்னதுன்னா, ஒண்ணு என்னதுன்னா எல்லா அவதாரமும் செத்து போயிருவாங்க. பகவான் சாவடிச்சுவாரு, மூக்க உடைச்சுவாரு, வாய் உடைச்சுவாரு, பல்ல உடைச்சுவாரு, எல்லாம் பண்ணிடுவாரு. கலியா மட்டும் சாவு அடிக்கல அவரு. கலியா வந்து உயிரோட தான் விட்டுட்டு போனாரு. தென் அங்கேருந்து அவங்க வந்து அவர் மனைவியோட வெளியே போயிட்டாங்க. ஓகேவா, தென் ஒண்ணு பகவான் வந்து டான்ஸ் ஆடும் போது அவர் ஒவ்வொரு தலையிலேருந்து அவர் வாய் இருக்குல்ல, அவர் வாயிலிருந்து அவர் வந்து வாமிட் எடுத்தாரு. எல்லா வகையான அகங்காரம் எல்லாத்தையும் வாமிட்டாவே வெளியே எடுத்தாரு எல்லாத்துலயும். அந்த மாதிரி வந்து பகவான் தன் அசுரர்களுக்கு கூட கருணை கொடுத்திருக்காரு. நீ பாருங்க, எல்லா அசுரர்களும் ஸ்பெஷல் தான். ஆனா கொஞ்சம் கூட ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா கலியா. ஏன்னா எல்லாரையும் சாவடிச்சாரு, இவரை சாவடிக்கல. ஒண்ணுன்னு எல்லா அசுரர்களுக்கும் பகவான் வந்து சாவடிச்சு செத்துட்டாங்க. ஆனா இவர் தலையில மட்டும் தான் பாத்தீங்கன்னா பகவான் லோட்டஸ் ஃபீட் தலையில இருக்கு. ஓகேவா, அப்ப இந்த லீலையில் அப்பிறகு வந்து அவர் எங்க போனார்னா, அது ஒரு ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா ராமநகா ஹைலேண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. ராமநகா அந்த ஹைலேண்ட்ல அவர் போயிட்டாரு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அப்ப இந்த கதையில வந்து இந்த லீலையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இது வந்து ஒரு லீலை. இப்ப வந்து நீங்க பாக்குறீங்க, பிரபு ஓகே இது நடந்துச்சு, நான் இதெல்லாம் யூடியூப்ல பாத்துக்கினேன், நான் இதெல்லாம் பாத்துக்கினேன், ஓகே தான் பிரபு, அண்டர்ஸ்டாண்ட் வருவோம். பட் யார் நம்ம சட் சங்கத்துல வரோம்னா, யார் நம்ம அசோசியேஷன்ல வரோம்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவங்கள் ஓன்லி டிவோட்டி பக்தர்கள் ஆச்சாரியர்கள் மட்டும் தான் அதெல்லாம் கொடுக்க முடியும். ஓகேவா, இப்ப இதை வந்து இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனா இதுக்குள்ள ஒரு பேக்ரவுண்ட் தத்துவம் ஒண்ணு, பெரிய ஒரு பிலோசாபிக்கல் உள்ளுக்குள்ள அடங்கிருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யமுனா நதி இருக்குல்ல, அந்த நதியில அதுல டீப்ல அந்த நதி யமுனா நதியோட ஆழத்துலதான் ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பேரு வந்து பாத்தீங்கன்னா சௌபரி முனி. அவர் வந்து 60,000 இயர்ஸ் 60,000 வருஷம் வந்து அவர் வந்து யமுனா நதியில தான் தவம் பண்ணியிருந்தார். இவன் கிருஷ்ணர் எல்லாம் வர்றதுக்கு முன்னிலேருந்து ஒரு தவம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஓகே, பல கோடி வருஷங்களா அவர் வந்து தவம் பண்றாரு, தபஸ் பண்றாரு. தண்ணிக்குள்ள வந்து ஃபுல்லா வந்து
அப்படியே தண்ணிக்குள்ள உட்காந்துருப்பாரு. ஃபுல்லா வந்து இங்க மீன் கீழெல்லாம் ஓடும், அப்படியே ஓடும். ஃபுல்லா வந்து அவர் மேல அப்படியே வந்து அந்த கிரீன் கலரா அப்படியே ஆயிடுச்சு. அவர் பாடி எல்லாம் அப்படியே பசம் மாரி அப்படியே பிடிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே உட்காந்து தவம் பண்ணிட்டே இருக்காரு. பல 60,000 இயர்ஸ், 60,000 வருஷம், சாதாரண ஒரு வருஷம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவர் மூச்சை உள்ள பிடிச்சி அவர் வந்து தண்ணிக்குள்ளே இருந்து தவம் பண்ண முடியும். பாடி எல்லாம் வந்து அப்படியே வந்து அப்படி நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியில விரல வச்சு கை வச்சாலே நம்ம கை விரலாம் சுருங்கிருது. அப்போ ஒரு பாடி பாருங்க அந்த அளவுக்கு சுருங்கி போய் மாறி இதாகி அப்படியே மரக்கட்ட மாதிரி ஆகி அப்படியே வந்து அவர் வந்து அந்த மாதிரி ஆயிருச்சு சௌபரி முனியோட. அப்படி கிட்டத்தட்ட நீங்க கையில ரொம்ப நேரம் தண்ணி கையில வச்சிருக்கீங்க, நீங்க பாத்தீங்கன்னா அந்த கை என்ன ஆகும், அப்படியே வந்து ஊறி போயிடும், அப்படியே லைன் லைனா வந்துடும். ஆனா அதோட 60,000 வருஷம் அவர் பாருங்க, அவர் அந்த தபஸ் பண்ண அந்த பவர் பாருங்க, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தபஸ்வி. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மெடிடேஷன் பண்றாரு. அப்ப பாடி அப்படியே சுருங்கி போய் அப்படியே வந்து ஒரு மாதிரி பஞ்சு மாரி ஆயிடுச்சு. அப்படியே வந்து மரக்கட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே 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 பசலாம் பிடிச்சது மாதிரி ஆயிடுச்சு. அப்ப சௌபரி முனி வந்து பாத்தீங்கன்னா அப்படி தவம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஓகேவா? இது ஒரு சைடு கதை ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்ப இன்னொரு சைடு பக்கத்துல என்ன ஆகுதுன்னா, கருட ஆழ்வார் இருக்கிறார்ல, கருடன், பகவான் விஷ்ணுவோடைய வாகனம் கருடன். இஸ் அ பியோர் வைஷ்ணவா. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா கழுகு. ஓகேவா? கழுகுதான் கருடன் சொல்லுவாங்க, ஈகல். அப்ப கருடன் வந்து கருடனுடைய வந்து அவர் வந்து அவரோட சாப்பாடு வந்து என்னதுன்னா, அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் சாப்பிடுவார். ஒரு ஈகலோட ஃபுட் வந்து என்னதுன்னா வந்து ஃபிஷ் தான். அப்ப கருடனை வந்து இங்க வந்து ஃபிஷ வந்து சாப்பிடுறத, யமுனால வந்து சாப்பிடுறது வந்து சௌபரி முனி என்ன பண்ணிட்டாரு, சௌபரி முனி வந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தவரு கருடன் வந்து இந்த மாதிரி சாப்பிடறான்னு தெரிஞ்ச உடனே கருடன் கிட்ட போயிட்டு சண்டை போட போயிட்டாரு. ஏ கருடா, நீ வந்து இந்த மாதிரி வந்து யமுனா நதியில் இருக்கக்கூடிய மீன்லாம் நீ சாப்பிட்டு இருக்காத. நீ இங்க இருந்து வந்து போயிரு, நீயும் உன்னை பார்த்தேன், உன்னை வந்து தொலைச்சு சொல்லி அந்த மாதிரி ஏசுறாரு. யாரு? சௌபரி முனி கருடன் ஏசுறாரு. கருடன் இட்ஸ் ஈகல். அவருக்கு வந்து அவரோட சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா மீன். ஏன்னா ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒருத்தருக்கும் ஒருவரோட சாப்பாடோட இது இருக்கு. ஓகேவா? ஏன் பிரபு கருடர் வந்து பக்தர் தானே, அவர் வந்து எப்படி சாப்பிடலாம்னா சாசத்தை இப்படிதான் போடப்பட்டிருக்கு. ஓகேவா? சாசத்துல போடப்பட்டிருக்கு. கருடன் ஃபுட் வந்து இது ஈகல். ஓகேவா? கருடன் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஃபிஷ். அப்ப அவர் என்ன பண்ற, ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போய் ரொம்ப மனசு கவலையாகி அவர் வந்து எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாம அப்படியே மனசு கவலையா போய் அவர் அப்படியே போயிட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய என்னது டிவோட்டி, வைஷ்ணவா கருடர். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கருடருக்கு வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே அது வந்து அபராதமா மாறினுச்சு. யாரு? சௌபரி முனி கருடரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோன்னே கருடர் வந்து என்ன ஆயிட்டாரு, அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. கோச்சிட்டு போய் ரொம்ப வருத்தத்தோட போயிட்டாரு. வருத்தத்தோட போனோன்னு என்ன நடந்துச்சு, கருடருக்கு மேல இவர் வந்து யாரு? சௌபரி முனி அபராதம் பண்ணாரு. வைஷ்ணவ அபராதம் ஆயிடுச்சு. அப்ப இந்த வைஷ்ணவ அபராதம் ஆன பிறகு இதோடைய விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு என்ன நடக்குதுன்னா, சௌபரி முனி வந்து தபஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு, தவம் பண்ணிட்டே இருக்கிறாரு. தவம் பண்ணிட்டே இருக்கும் போது அவர் வந்து 60,000 வருஷம் தவம் பண்றாரு. அந்த 60,000 வருஷம் தவம் பண்ணும் போது அந்த தவத்தினால என்ன நடக்குது, அந்த அபராதனால என்ன நடக்குதுன்னா, ஒரு ரெண்டு சாதாரண குட்டி மீன் அப்படியே போயிட்டு விளையாண்டுக்கிட்டே இந்த ரெண்டு மீன் வந்து ஆம்பளை மீன், என்ன பொம்பளை மீன், ரெண்டு ரெண்டு ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டே அப்படியே வந்து விளையாண்டுக்கிட்டு இப்படியே இருக்கு. அப்ப இந்த மீனோட செயலை வந்து அவர் என்ன பண்றாரு, கண்ணு மூடி இருக்க, கண்ணு திறந்துட்டாரு. கண்ணை திறந்து அவர் என்ன பண்றாரு, அந்த காட்சியை வந்து அவர் பாக்குறாரு. அப்புறம் காட்சியை வந்து அவர் பார்க்கும் போது அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த மீன் கூட இவ்வளவு இன்பமா இருக்கு, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஃபீஸ் ஆல்சோ வெரி வெரி ஹாப்பி. why I want to do some tapasya, I want to marry. நான் வந்து கல்யாணம் பண்ண என்ன, நம்ம தபஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, இந்த மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மைண்ட் சேஞ்ச் ஆகுதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் நேரா வந்து அப்படியே தண்ணியில வந்து அப்படியே வந்து ஒரு பல வருஷமா ஒரு ஒரு கல்லு வந்து மண்ணுக்குள்ள இருந்துச்சுன்னா, கடலுக்குள்ள இருந்துச்சுன்னா, அது எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பச்சை பிடிச்சி அப்படியே அது மேல கொடியெல்லாம் அதுக்குள்ள அப்படியே அழுக்கா இருக்கும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே மண்ணு அந்த உள்ளுக்குள்ள இருந்து மண்ணுல இருந்து கடல்ல இருந்து வெளியே வராரு சௌபரி முனி. பார்த்தோன்னே மிருகங்கள்லாம் ஓடுது. ஆனா அவர் பண்ண அந்த தபஸோட அந்த பவர் வச்சு என்ன பண்ணாரு, அப்படியே வந்து அவரோட அப்படியே வந்து பாடி மாத்திக்கிறாரு. ஆனா ஃபோர்ஸ் என்ன பண்றாரு, அது அப்படியே ஏறாரு. அப்படியே அந்த அப்படியே அழுக்கோட உடம்பு ஃபுல்லா அழுக்கு,
அப்படி பல வருஷம் முட்டிக்கிட்டுலாம் வளர்ந்து போய் எல்லாம் இதாயிடுச்சு. இவர் என்ன பண்றாரு, இப்படி இந்த கோலத்தோட அப்படியே போறாரு. எங்க போறாரு? கிங் மண்டாதா மன்னர் கிட்ட போறாரு. மண்டாதா மன்னர் வந்து பாக்குறாங்க, சொல்றாங்க, மன்னரே என்னது சௌபரி முனி வராருன்னு. போய் சௌபரி முனி வரா பார்த்தோம்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்குள்ள வளர்ந்து போய் பல கோடி வருஷங்கள்லாம் செய்யறாருல, தப்பு பண்றாரு, அப்படியே வராரு. வந்தோடனே மன்னர் அப்படியே கீழே இறங்கி வந்து நமஸ்காரம் பண்றாரு. சௌபரி முனி நமஸ்காரம் நமஸ்காரம். அவர் சொல்றாரு, நான் வந்து கல்யாணம் பண்ணணும், உனக்கு எத்தனை பிள்ளைங்க? ஏன்னா சௌபர் இது கிங் மன்னாதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சத்திரியர். சத்திரியர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய மனைவிகள் இருக்காங்க. அப்ப எல்லா மனைவிகளோட பொண்ணுங்களை எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி பாட்டினா கிட்டத்தட்ட 50 பெண்கள் இருக்கிறாங்க, அவருக்கு மகள் இருக்காங்க. 50 டாட்டர்ஸ் இருக்காங்க கிங் மண்டாதா அவருக்கு. அப்ப சௌபரி என்ன சொல்றாரு, நான் கல்யாணம் பண்ண போறேன் சொல்றாரு. சரி மன்னரே, சரி முனிவரே, நீங்க இப்படி இந்த குழந்தை இருக்கீங்க, எப்படி நான் பிள்ளைங்க எப்படி நான் கல்யாணம் கொடுக்குறது? அப்ப என்ன பண்றாரு, ஒரு செகண்ட்ல அப்படியே அவரோட பாடியை ஃபுல்லா அப்படி மாத்துறாரு. ஃபுல்லா வந்து ஹென்சமான ஒரு கைடா ஆயிட்டாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரி வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து கல்யாணம் கேட்கும் போது அவர் சொல்றாரு, சரி யாரு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்க, அவங்க கல்யாணம் பண்ணிச்சிருந்தேன். யார பிடிச்சிக்கல, நான் 50 பேரையும் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. 50 பேர் கல்யாணம் பண்ண போறாங்க. சரி 50 பேர் கல்யாணம் பண்ணிச்சாரு. இவர் என்ன பண்றாரு, இந்த 50 பேர் கல்யாணம் பண்ணி தென் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என் வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்றாரு. ஓகேவா? இது ஒரு சைட்டு. இந்த கதை அப்படி விட்டுருங்க. ஒன்னொரு சைட்டு என்ன ஆச்சுன்னா, கருடன் வந்து யமுனா நதியில் எப்போதுமே காத்துக்கிட்டு இருக்கிறது காரணம் என்னதுன்னா, இன்னொரு விஷயம் வந்து ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கருடன் வந்து மீன் சாப்பிடுறதுக்கு அங்க வரல. ஓகேவா? இது வந்து ஆச்சாரியர்கள் சில சொல்றாங்க என்னன்னா, கருடன் வந்து மீன் சாப்பிடுறதுக்காக அங்க வரல. அந்த இடத்துல யமுனா நதியில ஒரு மலைமேடு மேல நின்றுகிட்டு அவர் எப்போதுமே யமுனா நதியை எப்போதும் அங்க பாத்துக்கிட்டே இருப்பாரு. பகவானோட பக்தர் அல்லவா, எப்பவும் பகவான் பார்க்கறதுக்காகவும் அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணதுக்காகவும் அவர் இருப்பாரு. கருடன் இருந்தாருன்னா அந்த இடத்துல அந்த யமுனா நதியில எந்த ஆபத்தும் வராதுன்னு ஆச்சரியம் சொல்றாங்க. சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, கருடன் வந்து மீன் சாப்பிட வந்தாலும் சொல்றாங்க. ஆனா சில இடத்துல சில ஆச்சரியம் சொல்றாங்க, இல்ல ஈஸ் வைஷ்ணவா, பியூர் வைஷ்ணவா, அவர் வந்து அந்த மீன் சாப்பிடுறதுக்காக வர சொல்றாங்க. அப்ப நம்ம ஆச்சரியம் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அவர் என்ன பண்ற, ஆக்சுவலி வந்து யமுனா நதிக்கு எதுக்காக வர்றாருன்னா, கருடன் எதுக்காக வர்றாருன்னா, அவர் அங்க இருந்தாருன்னா, கருடன் இருந்தாருன்னா அங்க வந்து பாம்பு வராது. அப்ப அங்க வந்து இவர் வந்து அபராதம் பண்ணனால, அவர் ஏசறனால, இவர் அங்க போனனால இப்ப யமுனா நதி ஃபுல்லா வந்து கோசமா இருக்கு, ஃபுல்லா வந்து ஜீரோவா இருக்கு, யாரும் ப்ரொடெக்ஷன் இல்ல. இதான் நம்மளுக்கு சமயம் சொல்லி என்ன பண்றாரு, ஏன்னா வந்து கலியன் என்ற நாகத்துக்கும் கருடனுக்கும் ஏற்கனவே பல சண்டைகள் வந்திருக்கும். அப்ப அதனாலதான் கலியன் என்ற பாம்பு வந்து இவன் வந்துட போறாங்க யமுனாக்கு, அதனாலதான் பக்தர்களை காப்பாத்துறதுக்காக தான் கருடன் வந்தாரு. கருடன் என்னைக்குமே வந்து டிவோட்டிகளை பக்தர்களை காப்பாத்துறது எப்பவுமே கட்டமாக தான் வருவார், கருடர் வருவார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு கோயில வந்து கருட ஆழ்வாரை வந்து ஸ்தம்பனம் வச்சுப்பாங்க. ஜெகநாத கூட பாருங்க, முன்ன கருடன் இருப்பாரு. நீங்க எங்க ஜெகநாதர் இருக்கிற அங்கெல்லாம் கருடர் இருப்பாரு, பகவான் எங்க இருக்காரு கருடர் இருப்பாரு. அப்ப அந்த கருடர் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து இங்க வரமாட்டாருன்னு கலியனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எப்படியும் இவர் வந்து ஏசிட்டாரு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து அவர் திருப்பி வரமாட்டாரு. அப்போ யமுனா தான் நமக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லி கலியன் இங்க வர்றாரு. அப்படிதான் வந்து கலியன் இதுக்குள்ள வர்றாரு. இப்ப இதுல இருந்து நம்ம வந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்ம வந்து நீங்க பாருங்க, சௌபரி முனி வைஷ்ணவ அபராதம் பண்ணும் போது இங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் நடக்குது. நம்பர் 1 வந்து என்னதுன்னா, அவங்க தன்மையிலேருந்து கீழே வந்து ஃபோர்டவுன் ஆயிட்டாங்க. அவங்க வந்து தே ஃபோர் டவுன் ஃப்ரம் இஸ் அ ஒரிஜினல் பிளாட்ஃபார்ம். ஒரிஜினல் பிளாட்ஃபார்ம்னா என்னது, அவர் தபஸ் பண்ணியிருந்தாரு. அந்த தபஸ் பண்ணியிருந்த 60 வயசு பண்ணியிருந்தவர் சாதாரண ஒரு குட்டி மீன் 2 மீன் வந்து அதை என்ஜாய் பண்றது பார்த்தோன்னே அவருக்கு அந்த மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், எஸ், இதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், அந்யா விலாசாத சுன்யம் ஞான கர்மா அனாவிரதம் ஆணுக்குள்ளேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமம். சில ரூப கோஸ்வாமி பாத் அவர் வந்து பாத்தீங்கன்னா பக்தி ரசம் சொல்றாரு. அந்யா விலாசாத சுன்யம், அந்யா விலாசாதன்னா என்னதுன்னா இஸ் அ மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், அதான் அந்யா விலாசா சொல்லுவாங்க. அந்யா விலாச சுன்யம், சுன்யம் மீன்ஸ் வந்துன்னா நம்மளுக்கு மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் இருக்க கூடாது. பௌதிக ஆசைகளை வந்து நம்ம ஜீரோவாகணும், அதாவது சூன்யம்னா ஜீரோவாகணும். அந்நிய விலாசார சூன்யம். 2வது வந்து ஞான, 3வது கர்மா. ஞானம்னா வந்து பாத்தீங்கன்னா பகவான ஒளின்னு நினைக்கிறது, ஜோதின்னு நினைக்கிறது. பகவான் இஸ் இம்பர்சனல் நினைக்கிறது. ஓகேவா? ஞான. 3வது கர்மா. கர்மா மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி.
அதாவது ஒரு விஷயத்த பலனை எதிர்பார்த்து செய்யறது. யாரு ஒருத்தர் வந்து 3 விஷயத்த விடுறானோ, அதாவது வந்து மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், பிறகு வந்து பாத்தீங்கன்னா கடவுளை பிரம்மன்னு நினைக்கிறது, அதாவது வந்து ஞானம் மீன்ஸ் வந்து தேவையில்லாத அந்த பகவான் கடவுள் வந்து ஒளின்னு நினைக்கிறது அதையும், பிறகு 3வது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யறது கர்மா. இந்த 3த்தையும் யாரு வந்து விடுறாங்களோ, அந்யா விலாசாது சூன்யம், ஞான கர்ம அனாவிரதம், பிறகு அடுத்து என்ன சொல்றதுமா, ஆணுக்குள்ளேன கிருஷ்ண அனுசீலனம், இந்த 3த்தையும் விட்டுட்டு யார் பகவானுக்கு அனுகூலமான சேவைகள் ஃபேவரபிள் சர்வீஸ், பகவானுக்கு எது பிடிச்சிருக்கோ, பகவானுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி பிடிச்சி அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, சாது குரு வைஷ்ணவா அவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதப்படி வந்து அதப்படி வந்து நம்ம சேவை செய்யறது வந்து யார் ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தி உத்தமம், அந்த பக்தி தான் உத்தமமான பக்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேவா? அப்ப அந்த உத்தமமான பக்திக்கு நம்ம வரணும்னா நம்ம வந்து மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் விட்டுறணும். ஆனா இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சௌகரிமணி இஸ் திருப்பியும் வந்து மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட்கே போயிட்டாரு. பிகாஸ் காரணம் என்னன்னா அபராதம். நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம வந்து வெரி 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 சீரியஸா இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம சீரியஸா இருக்கணும்னா, நம்ம வந்து பியோர் டிவோட் இல்ல, ஆனா நான் பியோர் டிவோட் இல்ல, நான் வந்து சுத்த பக்தர் இல்ல, அந்த ஒரு சாக்கை வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து இப்படியே இருந்துடக்கூடாது. நம்ம முயற்சி வந்து நம்மளுடைய எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படாச்சும் பகவானை போய் அடையணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அபராதங்கள் நம்ம செய்யறத வந்து ரொம்ப வந்து ஸ்டாப் பண்ணணும். அபராதம் என்னென்ன அபராதங்கள் நம்ம செய்யக்கூடாதோ அதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். அதனால நாம அபராதம், அதாவது ஹோலி நேம், பகவான நாம ஜெபம் படிக்கிறோம்ல, அதுக்கு 10 அபராதம் இருக்கு. அதுல முதல் அபராதம் பாருங்க, வைஷ்ணவரை நம்ம நிந்திக்க கூடாது, பக்தர்களை நம்ம வந்து நிந்திக்க கூடாது. இந்த பிலோசபி தான் இந்த கலியா என்ற சரித்திரத்துல இருக்கு. பக்தர்களை நம்ம நிந்திக்கும் போது, பக்தர்கள் குறை பேசும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிவோஷன் வந்து குறையும். ஓகேவா? இல்ல அப்புறம் யார் வைஷ்ணவம் தெரியலேன்னு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து யாரை பத்தியும் பேசாம இருக்குது நல்லது. ஓகேவா? ஆனா அதே நேரத்துல வந்து இல்ல பிரபு சில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து உயர்தரமான பக்தர்களை வந்து பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சன்னியாசியோ, ஒரு சாதுவோ, இல்ல பிரம்மச்சாரியோ, இல்ல நல்லா பிரீச்சிங் பண்றாங்களோ, இல்ல நல்லா சேவை செய்யறாங்களோ அவங்களை பத்தி குறை பேசுறது வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். அறவே குறைச்சா ரொம்ப நல்லது. பிகாஸ் காரணம் என்னன்னா, யார் வந்து எப்படி வந்து தூய்மையான பக்தர் ஆவாங்க ஃபியூச்சர்ல நம்மளுக்கு யாருமே நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் அந்த அபராதம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பாதிக்கும். நீ உதாரணம் வந்து சொல்றேன் பாருங்க. இப்ப துருவ மகாராஜா, பாகவதத்துல வந்து துருவ மகாராஜா சரித்திரம் வரும். அந்த துருவ மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா 5 வயசு பையன் தான். அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க அப்பா வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்தான பாதர் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி பிக் கிங். அப்ப அவர் வந்து 2 மனைவிகள், ஒன்னு சுருச்சி, ஒன்னு சுனிதி. அப்ப சுனிதி தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் மனைவி, சுருச்சி வந்து 2வது மனைவி. அப்ப சுனிதிக்கு பிறந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துருவ மகாராஜா. அவர் ஒரு நாள் வந்து அப்பாவோட மடியில போய் உட்கார்றதுக்கு போவாரு. உட்கார்ந்து போகும்போது அந்த 2வது மனைவி சுருச்சி என்ன பண்ணுவாங்க, ஹே நீ வந்து இங்க இருந்து என் கணவர் மனைவி உட்காராத, உனக்கு தகுதி இல்ல, நீ போய் அந்த அவ கூட போயிடு, நீ அவ கூட பழகு, என் கணவர் மனைவி உட்காராது. ஏன்னா வந்து சுருச்சி தான் வந்து அந்த அவங்க வந்து அந்த உத்தான பாதர் பக்கத்துல எப்போதும் உட்காந்துருப்பாங்க ராஜா பக்கத்துல. அப்ப அவங்க ஏசிட்டோன்னா அவர் அழுந்திட்டே வந்து அம்மா கிட்ட சொல்லுவாரு. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, ஐயா அவங்க 2வது மனைவி என்ன சொல்லுவாங்க, சூழ்ச்சி என்ன சொல்லுவாங்க, நீ வந்து என் வயதுல வந்து பிறந்தீங்கன்னா அப்ப வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஏசிடுவாங்க. அப்ப 5 வயசு பையனுக்கு என்ன தெரியும், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா கிட்ட வந்து சுனித்திக்கிட்ட அழுவாரு அவர் வந்து. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி ராஜா அப்பா பக்கத்துக்கு வந்து நான் என்ன பண்ணும், நீ பகவானோட பிரார்த்தனை பண்ண, பிரார்த்தனை பண்ணு சொல்லுவாங்க. நீங்க எப்படி பிரார்த்தனை என்ன பண்ணும், நீ தப்பஸ் பண்ணு. அப்ப தப்பஸ் பண்ண என்ன பண்ணும், நீ காட்டுக்கு போகணும். அப்ப 5 வயசு பையன் வந்து என்ன பண்ண, காட்டுக்கு உருவுன்னு போறாரு. அப்ப நாரதர் மேல இருந்து பாக்குறாரு. பார்த்த பிறகு என்ன நடக்குது, நாரதர் சொல்றாரு, அப்பா வேணாப்பா, நான் சொல்றேன் அவங்க அப்பாக்கு, நான் சொல்றேன் வந்து உட்கார கொஞ்ச நேரம். இல்ல நான் வந்து தப்பஸ் பண்ண போறேன். தப்பஸ் பண்ண யாரு வந்து தப்பஸ் வந்து தவம் பண்ண யாருக்கு தெரியவா, தவம் பண்ணாருன்னா நீ உனக்கு வந்து விஷ்ணு தெரிவாரு. ஓகே நான் அந்த விஷ்ணுவை நான் அடையணும், நான் விஷ்ணுவை பார்த்த பிறகு அவர்கிட்ட நான் நேரா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து டிட்டர்மினேஷன் உறுதியா இருந்தார். யாரு, நம்ம துருவ மகாராஜா. அவ துருவ மகாராஜா என்ன பண்றாரு, சரி நாரதன் ஹெல்ப் பண்ண, சரி நீ எப்படி தபஸ் பண்ண சொல்லி கொடுக்கணும் சொல்லிட்டு வந்து 1 மாதம் வந்து நீ என்ன பண்ணு, பாலம் இலைகள் சாப்பிட்டுக்கோ. மறு மாசம் நீ என்ன பண்ணு,
இந்த பழங்கள்லாம் சாப்பிடுறது வச்சுக்கோ, நீ வந்து ஜஸ்ட் வந்து கீரை கீரை இந்த மட்டும் சாப்பிட்டுக்கோ. 3வது மாசம் என்ன பண்ணு, கீரைலாம் விட்டுடு, நீ வந்து வெறும் வந்து தண்ணி மட்டும் குடி. 4வது மாசம் என்னது, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. 6வது மாசத்துல வந்து ஃபுல்லா குறைச்சிருன்னு. இந்த மாதிரி 6 மாசத்துல டைரக்டா வந்து பகவான் விஷ்ணு வந்து முன்னுக்கு வந்து நின்றாரு. ஏன்னா அந்த யுகத்தோட தர்மம் வந்து தபஸ் பண்றது. ஓகேவா? அப்புறம் என்ன பண்றாருன்னா, தபஸ் பண்ணி அவர் வந்து பகவான வந்து பாக்குறாரு. பகவான் வந்து என்ன பார்த்த உடனே, அந்த பகவான் பார்த்த உடனே அவர் என்ன ஆச்சுன்னா, நான் எதுக்காக வந்தேன்? பட் எனக்கு பகவான் கிடைச்சாரு. இனி அப்போ மடி கிடைச்சானே இல்ல, உட்கார்ந்தானே என்ன, இல்லன்னா என்ன? நான் பேசாம பகவான வந்துட்டு அந்த கதை சரித்திரம் பெரிய சரித்திரம் போகும். ஆனா இதுல என்ன ஒரு வைஷ்ணவ அபராதம்னா, சுருச்சி இருக்கிறாங்களா 2வது மனைவி, அவங்க வந்து துருவ மகாராஜை ஏசும் போது, ஏய் போடா அப்படி இப்படி ஏசும் போது, அந்த டைம்ல வந்து துருவ மகாராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து 5 வயசு தான். வெறும் சாதாரண 5 வயசு தான். அந்த டைம்ல அவர் வந்து பகவான் பக்தர் கூட இல்ல துருவ மகாராஜா. ஆனா இது எதுக்கு சொன்ன, வைஷ்ணவ அபராதம் வந்து எப்படிலாம் வந்து நம்மள எஃபெக்ட் பண்ணும் அப்படி சொல்றேன். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து ஆச்சரிய நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப அவர் வந்து 5 வயசுல வந்து அவங்க வந்து திட்டம் போது, அவர் வந்து வைஷ்ணவர் இல்ல, ஒன்னும் டிவோட்டி கூட இல்ல அவரு. அவர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ராஜாவோட பையன். ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளவரசர் மாதிரி தான் அவரு. ஓகேவா? அப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து அதுக்கு பிறகு வந்து தபஸ்லாம் பண்ணி ஃபியூச்சர்ல வந்து தூய்மையான பக்தராயிட்டா பகவானே நேரடியா பார்த்துட்டாரு. அப்ப வந்து தேவிக்கு நந்தன தாஸ்ன்னு சொல்லி ஒரு ஆச்சாரியர் இருக்காரு. அவர் வந்து பிருந்தாவன வாசி ஜாதா வைஷ்ணவேரா காணி இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு வைஷ்ணவ அபராதத்துக்கு ஒரு பாடலே பாடிருக்கிறாரு. ஓகேவா? அப்ப அதுல என்ன சொல்றாரு ஒரு லைன்ல, இனி ஃபியூச்சர்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு கூட நான் வரக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு கூட நான் அபராதம் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு, அவங்களுக்கும் என்னோட நமஸ்காரங்கள் சொல்லி சொல்றாரு. அப்ப ஆச்சாரியர்கள் அதுல வந்து என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா, இந்த துருவமலை சரித்திரத்துல சுருச்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வைஷ்ணவ அபராதம் பண்றாங்க. எப்படின்னா துருவ மகாராஜாக்கு வந்து ஆரம்பத்துல அவங்க வந்து வைஷ்ணவ அபராதம் பண்ணல. ஆனா பிறகு துருவ மகாராஜா வந்து பிறகு வந்து வைஷ்ணவர் ஆவணனால ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அவர் திட்டின அவங்க அம்மாக்கு அந்த வைஷ்ணவ அபராதம் போய் சேர்ந்துச்சு. பிறகு அவங்க என்ன ஆனாங்கன்னா, அவங்க மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு பிறகு வந்து காட்டுல போயிட்டு ஒரு பாம்பை கடிச்சு செத்து செத்து போயிருவாங்க கிடைச்சா அவங்க. அந்த மாதிரி அவங்களோட நிலைமை ஆகும். அப்ப அது ஆச்சரிய புறப்படாத பொருள் சொல்லியிருப்பாரு. அப்ப அதனாலதான் வைஷ்ணவ அபராதம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஹெவி. அதனாலதான் வந்து பாருங்க, சௌபரி முனி 60,000 வருஷம் தவம் பண்ணாரு. எத்தனை மீன் கிராஸ் பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் வந்து ஸ்டெடியா இருந்தவரு கருட ஆழ்வாருக்கு கருடருக்கு வந்து அபராதம் பண்ணனால கொஞ்ச நாள்ல வந்து என்ன சாதாரண ஒரு 2 மீனோட அந்த என்ஜாய்மெண்ட் பார்த்து தன் கல்யாணம் பண்ணணும், நான் என்ஜாய் பண்ணணும், உலகத்தை என்ஜாய் பண்ணணும் சொல்லி மொத்த தபசையும் விட்டுட்டு வந்துட்டாரு. அவர் எதை அடைய போனாரோ அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதே போலதான் நம்ம பக்தி வாழ்க்கையில நம்ம அபராதம் பண்ணும் போது, வைஷ்ணவ அபராதம் பண்ணும் போது, நம்மளுடைய பக்தியில வரக்கூடிய அந்த அடைய வேண்டிய அந்த கோல், அந்த பகவானோட கிருஷ்ண பிரேமை, பகவானோட பக்தியில நம்ம அடையக்கூடிய அந்த பகவானோட அன்பு வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆகணும் என்ன ஆகுனா, நம்ம கிருஷ்ண பக்தி விட்டு சூழி சூழி நம்ம வெளியாயிருவோம். நம்ம வந்து வாழ்க்கை என்ஜாய்மெண்ட் தேடி நம்ம ஓடிடுவோம். இந்த உலகத்தோட புலன் இன்பத்துல நம்ம ஓடிடுவோம். அதான் வெரி வெரி டேஞ்சரஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம உள்ளுக்குள்ள கிருஷ்ண பக்தியில சேவைகளுக்குள்ள வராம, சேவை மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, பகவானோட கோயில்ல போய் கலந்துக்காம, பகவானோடைய சங்கத்துல வராம, இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒரு சோம்பேறி, எல்லாத்துலயும் வந்து ஒரு அலட்சியம், எல்லாத்துலயும் வந்து ஒரு பிடிக்காம ஒரு வெறுப்புத்தன்மை வருதுன்னா, ஒரு டிஸ்ட்ரெஸ் வருதுன்னா, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இதெல்லாம் என்னது இதெல்லாம் வருதுன்னா, அது நம்ம எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து அபராதங்கள் பண்ணிட்டோம். அதோட எஃபெக்ட் தான் நம்மளுக்கு இப்ப வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம். அதனால தேவகி நந்தன் தாஸோடைய இந்த பாடல்களை பிருந்தாவன வாசி ஜாதா அந்த பாடல், கிருஷ்ண பிரபு அந்த பாடல் இருந்துச்சுன்னா அது என்ன நம்ம டீட்டெயில் வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க பிரபு. அப்ப அந்த அந்த பிருந்தாவன வாசி ஜாதா பாட்டை முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆச்சரியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, as a devotee அட்லீஸ்ட் வந்து 2 வீக்ஸ்க்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைன்னா வந்து ஒரு 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பாடலை வந்து வீட்டுல பாடி அதோட அர்த்தத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தேவகி நந்தன் தாஸ் எழுதின இந்த பாடல் பிருந்தாவன வாசி ஜாத்தா இந்த பாடல் பேரு. அப்ப நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த 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 அபராதம் எங்கேயாச்சும் பண்ணியிருந்தோமே ஆனால், இந்த அபராதங்கள் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாம எங்கேயாச்சும் பண்ணியிருந்தோம்னா இந்த வந்து கொஞ்சம் நம்ம மன்னிக்கப்படும். புரியுதா? ஆனா தெரிஞ்சு பண்ணியிருந்தா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பகவான பிரார்த்தனை பண்ணணும், அந்த பக்தர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி தெரியாம எங்க பண்ணிருக்கோன்னு தெரியலன்னா இந்த பாடலை பாடி பகவான்கிட்ட
பிரார்த்தனை பண்ணணும். அதனாலதான் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா பக்தரோட அபராதம் இல்லைன்னா நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பகவான பக்தி பாதையில முன்னேறலாம். ஓகேவா? இல்ல அப்புறம் யார் வைஷ்ணவர் யார் வைஷ்ணவர் இல்ல, அதெல்லாம் நிறைய பிலோசபி இருக்கு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து என்ன பிராக்டிஸ் பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். பக்தர்களை பத்தி குறைகள் வந்து நம்ம பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டே வரணும். ஆஹ் அப்ப இது என்ன ஆக்குனுச்சு, சௌபரிமுனி என்ன ஆக்குனுச்சு, சௌபரிமுனி வந்து தூய்மையான அவர் அவர் வந்து தபஸ்ல அவர் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. அதே போல நம்மளுக்கும் வந்து பக்தி பாதையில மிகப்பெரிய ஒரு தடைகள் வந்துடும். ஏன் எல்லாம் பண்ணிக்கிட்டு என்னத்துக்கு இதெல்லாம் இதை செய்யணும் அந்த மாதிரி நம்ம வந்துடுவோம். ஏன்னு ஒழுசம் ரெண்டாவது வைஷ்ணவ பண்ணும் போது அந்த ரெண்டாவது எஃபெக்ட் என்னதுன்னா, இப்ப பாருங்க சௌபரி முனி அபராதம் பண்ணிட்டாரு அது கருடனுக்கு. அவர் என்ன பண்றாரு, மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் போயிட்டாரு. இப்ப வந்து கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணி இருக்கிறாரு அவரு. இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அனுப்பியிருக்காரு பாருங்க அந்த இது, நீங்க வந்து எடுத்துக்கலாம், அந்த லிங்க் எடுத்துக்கலாம். தேங்க்யூ பிரபு சோ மச். அப்ப அங்க இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, செகண்ட் விஷயம் என்ன நடந்துச்சு அங்க வந்து, செகண்ட் விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, எங்க வைஷ்ணவ அபராதம் நடக்குதோ அங்க வந்து இன்ஆஸ்பிஷியஸ் அமங்கலம் உருவாகும். நீங்க பாருங்க கருட ஆழ்வார் போன பிறகு, கருடர் வெளியான பிறகு நல்லா அமைதியாக எல்லாரும் குளிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்த யமுனா காளியன் உள்ள பூந்து அங்க ஃபுல்லா விஷதமாக்கிட்டாரு. திஸ் இஸ் அ பிலோசபி. இது வந்து பக்தர் இல்லாதகிட்ட எல்லாம் கேட்கும் போதோ இல்ல வந்து நம்ம சும்மா வீட்டுல உட்காந்து இருக்க புக்கு படிச்சோம் கிடைக்காது. டிவோட்டி அசோசியேஷன்ல தான் இதெல்லாம் கிடைக்கும். பிலோசபி இதுதான், ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒரு பிலோசபி, ஹெவியான பிலோசபி இருக்கு. அபராதங்கள் நடக்குதுன்னா நம்மளும் பாதிப்போம். வைஷ்ணவ அபராதம் நடக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு தூய்மையான பக்தருக்கு ஒரு அபராதம் நடக்குதுன்னா நம்ம பக்தியும் பாதிக்கும், அந்த இடத்தையும் பாதிக்கும். தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்க கருடன் வந்து எப்பவுமே ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு அந்த இடத்துக்கு, பாம்பு வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப வந்து கருடன் மேல வந்து அபராதம் பண்ண கருடன் போயிட்டாரு. கருடன் போயிட்டு என்ன ஆச்சு, நேரா தென் காளியா என்டர். காளியா வந்து என்ன பண்றாரு, ஃபுல்லா அவரோட அந்த இடத்துக்கு ஃபுல்லா ஆக்கியபை பண்ணிட்டு ஃபுல்லா இது பண்ணிட்டு தென் ஃபுல்லா அந்த விஷத்தை பரப்பிட்டாரு. ஒன்னொன்னு பிலோசபிக்கல் வந்து என்ன சொல்லுதுன்னா, இன்னொன்னு தத்துவங்கள் இதுல என்னதுன்னா, பகவான் வந்து இப்ப அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அதுல பக்தர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, எப்போதும் பிரார்த்தனை பண்றாங்க, கிருஷ்ணா எங்களை காப்பாது, எந்த பிரச்சனை கிருஷ்ணா காப்பாதுன்னு. தென் அட் த சேம் டைம் நம்ம எப்போதும் பகவான் ஃபுல் ஃபேத்தா இருக்கணும், எப்பவுமே நம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு தடங்கள் வந்தாலும், எந்த ஒரு எனியோ அதாவது எந்த மாதிரியான சிச்சுவேஷன், டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வந்தாலும் we just depend on பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. நாம் எப்ப பகவானை டிபெண்ட் பண்ணி பகவானை மட்டும் நம்பி இருக்கிறோமோ தென் கிருஷ்ணா வந்து டெஃபினெட்லி அவர் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. அதான் சொல்றது, கவுந்தையா பதிஜானகி நாமே பக்தியா பிரணஷதி. என் பக்தன் கவுந்தையனா வந்து கிருஷ்ணா குந்தியின் மகனை சொல்லி, அர்ஜுனா நீ வந்து எல்லாருக்கும் தைரியமா சொல்லு, என்னைய வழிபடுறவங்க, என்னோட பக்தியில இருக்கிறவங்க, எனக்கு சேவை செய்யறவங்க, என்னைய மட்டும் நம்புறவங்க அவங்க ஒருபோதும் அழிவதில்லை. அவங்க வந்து நெவர் டிஸ்ட்ராய். அவங்க வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு வராது, எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனை வரும், அதுல நம்ம பகவான் ஃபுல்லா நம்புறோமா, தென் பகவான் வில் ப்ரொடெக்ட். பகவான் ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. பகவான் தான் விட்டுற மாட்டாரு. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை படைச்சவர் அவர், ஃபுல் சர்வ காரணம். என் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா யாரு பகவான் நம்புறாங்களோ, சாப்டர் 10ல அவர் சொல்றாரு, தேசா சதா யுக்தானா பஜாதி பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம். யாரு வந்து எனக்கு வந்து அன்பான சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, எனக்கு உண்மையிலே நேர்மையா சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, யார் வந்து எனக்கு வந்து என்னோட எப்படியாச்சும் வந்து என்னது சேவைக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து அவங்களுக்கு சரியான ததா புத்தியோகம், புத்தி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அப்ப இந்த 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 லீலையில வந்து பாத்துட்டீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து இந்த கலியா பாம்பு 1000 தரம் பாம்பு, கிருஷ்ணன் மேல ஏறினாரு, குதிச்சாரு, சாவடிச்சாரு. இப்படிதான் நம்ம வந்து பாக்குறோம். ஒவ்வொரு லீலைக்குள்ளேயும் ஒவ்வொரு அர்த்தங்கள் வந்து பகவான் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பிலோசபி கொடுத்துட்டு போயிருக்காரு. அது ஒரு லிஸ்டே இருக்கு. பிருந்தாவனத்துல வந்த ஒவ்வொரு அசர்களும் ஒரு டிமானும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நம்மளுடைய பேட் குவாலிட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்ரசென்ட் பண்றாங்க. உங்களுக்கு என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்களா வராங்க. அங்க சும்மா வந்து என்னது காளியா
அதாவது தேனுகாசூரா, அந்த அகாசூரன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருநாவர்தன், அப்புறம் வந்து இந்த மாதிரி சும்மா வந்து ஒரு டொங்கி அசுரா, இல்ல காத்துல அசுரா, பூத்தனை சும்மா வரல. நம்ம இருக்கக்கூடிய இந்த 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 பேட் குவாலிட்டிஸ் இருக்குல்ல, கெட்ட குணங்கள் இருக்குல்ல, இந்த கெட்ட குணங்களை தான் அவர் வந்து ஒரு கேரக்டரா எடுத்துட்டு இங்க வந்து லீலையில கொண்டு வராரு. சும்மா ஒரு லீலை கழுகு மாதிரி ஒரு லீலை, கழுகு மாதிரி அந்த கொக்கு மாதிரி ஒரு அசுரம் வந்தான், அப்புறம் வந்து டொங்கி மாதிரி ஒரு அசுரம் வந்தான், பிறகு வந்து பாம்பு மாதிரி ஒரு பைத்தன், ஒரு பாம்பு மாதிரி ஒரு அசுரம் வந்தான். சும்மா வந்து அவரை வந்து சும்மா வந்து வச்சுட்டு போல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவாத்மாக்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு ஒரு அனார்த்தங்கள், ஒரு ஒரு அழுக்குகள், ஒரு ஒரு பிரச்சனைகள், ஒரு ஒரு சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, ஏமாத்துறது, நம்மள வந்து மத்தவங்க சீட் பண்றது, பிறகு வந்து கோவப்படுறது, பொறாமைப்படுறது, பட்டுதல் வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஒரு பேட் குவாலிட்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை நிறைய அவர் பிரிச்சு அது ஒன்னொன்னுத்தையும் வந்து ஒரு ஒரு கேரக்டரா உள்ள கொண்டு வராரு. அதை வந்து கொண்டு வரும்போது தென் டிவோட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுவாங்க, கிருஷ்ணா காப்பாத்து, கிருஷ்ணா காப்பாத்துன்னு. அப்ப அது என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு பேட் குவாலிட்டிஸும் உள்ள வந்துச்சு, நம்ம இருதயத்துக்குள்ள வந்துச்சுன்னா, நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி அதை வந்து நம்ம கிட்ட இருந்து வெளியாக்கணும். எந்த ஒரு கெட்ட குணம் உள்ள வந்தாலும், இல்ல ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கீங்களேன், இதெல்லாம் வெளியாக்குறதுக்கு நம்ம பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணாதான், ப்ரே பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா தென் பகவான் வந்து அதுல வந்து ரெஸ்கியூ பண்ணுவார், நம்மளை காப்பாத்துவாரு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பகவான் கிட்ட நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, நம்ம பகவான் கிட்ட எதுவுமே கேட்க தேவையில்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கிரை அண்ட் ப்ரே. ஜஸ்ட் பகவான் கிட்ட அழுந்து என் பிரார்த்தனை பண்ணணும், ப்ரே பண்ணணும். நீங்க பாருங்க எல்லா வகையான வைஷ்ணவ பாடலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரே பண்றாங்க, எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, என்னை காப்பாத்து, நான் ரொம்ப ஃபோலன் சோல், நான் ரொம்ப கீழே வந்துட்டேன், என்னை காப்பாத்துப்பான்னு சொல்றாங்க. அப்பதான் பக்தி யோகா நம்மளுக்கு பக்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதனால சைத்தன்ய மகாபுரு சொல்றாரு, பக்தி யோகா, பக்தி யோகா, பக்தி யோகா ஸ்தானே, பக்தியே கிருஷ்ணநாமோ ஸ்மரான கந்தானே. அதாவது என்னன்னா, பக்தி யோகா, பக்தி யோகா, பக்தி யோக ஸ்தானி, பக்தியே கிருஷ்ணநாம ஸ்மரண கிரந்தனி. கிரந்தனின்னா அழுகிறது. ஓகேவா? எப்படி என்னத்தை நினைச்சு அழணும்? பக்தியே கிருஷ்ணநாம், கிருஷ்ண நாமத்தை, கிருஷ்ண நாமத்தை சொல்லும் போது தென் நமக்கு கண்ணுல அழுக வரணும். ஸ்மரண கிரந்தனி, ஸ்மரண கிரந்தனா எப்போதுமே பகவான் நாமத்தை நினைக்கணும், பகவான சிந்தனை இருக்கணும், பகவான பேரை சொல்லணும், நமக்கு அழுக வரணும். இதுதான் பக்தி யோகம் சொல்லி சொல்றாரு. திஸ் இஸ் அ வெரி கிளியர்லி ஸ்லோகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால நான் சம்டைம்ஸ் வந்து ஸ்லோகத்தை கோட் பண்றது, பக்தி யோகா, பக்தி யோகா, பக்தி யோகா தனே. தனேனா வந்து பாத்தீங்கன்னா தனம், தனனா வந்து அதான் சொத்து. சாரி ஸ்தானே சொல்லிட்டேன், தனம். பக்தி யோகா, பக்தி யோகா, பக்தி யோகா தனா. தனானா வந்து பாத்தீங்கன்னா சொத்து, அதான் ட்ரெஷர் மாதிரி. அப்ப அந்த பக்தி யோகா நம்ம எப்படி கிடைக்க, என்ன பண்ணணும்? பக்தியே கிருஷ்ணனா, பகவான் நாம சொல்லணும். பக்தியே கிருஷ்ணனா ஸ்மரண கந்தனே. அப்ப பகவான் நினைக்கும் போது, பகவான் நாம சொல்லி நினைக்கும் போது கண்ணுல தண்ணி வரும். கிரந்தனா தண்ணி வருது, கண்ணுல அழுகுறது. அழுகுறது வந்து பாத்தீங்கன்னா டசன்ட் மீன்ஸ் வந்து அட்டாச்மெண்ட், பற்றுதல்னால அழுகுறது கிடையாது. பகவான் நாமது சொல்லும் போது அழுகணும். பகவான் நாமது சொல்லும் போது அழுக வரலன்னா அப்படி எப்படி நான் பகவான் கிட்ட போவோம்? ஐயோ, நான் பகவான் கிட்ட புரிஞ்சு வந்துருக்கேனே. அதாவது சிசாசேகர் சொல்றாரு, ஐ நந்த தனுஜா அகிங்கரம் பதிதம் ஆமிஷமே பவம்புதோ கிருப்பையா தவ பாத பங்கஜ சீத தூளி சஜரசம் சிந்தையா. ஐ நந்த தனுஜா கிங்கரம், கிருஷ்ணா என்னை வந்து தயவு செய்து உன்னுடைய சேவகனாக்கு, கிங்கரான சேவகனாக, சேவனாக்கு எப்போதையும். ஐநன் தனுஜா கிங்கரம் பதிதம் மாவிஷம் பவம்புத கிருப்பையா தவ பாத பங்கஜ, உன் பாத பங்கஜ. பங்கஜ மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பங்கஜனா லோட்டஸ், உன்னோட தாமரை, உன்னோட ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா, கால் வந்து பாத்தீங்கன்னா தாமரை மாதிரி இருக்கு. அதுல என்னை எப்போதும் உன்னோட கால் அடிக்கலே நீ வச்சுக்கோ, சேவையிலே நீ வச்சுக்கோ. எனக்கு அதை விட்டா எனக்கு வேற கதி இல்ல. தீஸ் பக்தி டிவோஷன். இது எப்போ நடக்கும்? நம்ம சீரியஸா பிராக்டிஸ் பண்ணும்போது. ஏசு நம்ம அபராதங்கள் இருக்கு, அபராதம் இல்ல, யாரும் இங்க வந்து சுத்தமா பக்தரோ இல்ல வந்து பியோர் டிவோட்டி பிறக்கமா, பியோர் டிவோட்டி இருந்தா நம்ம ஏன் இங்க வரப்போறோம்? ஆனா நான் தான் பியோர் டிவோட்டி இல்லையே பிரபு, நான் பிறகு எப்படி வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த நான் சுத்த பக்தர் இல்ல, அந்த ஒரு அட்வான்டேஜை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து நம்ம இஷ்டம் போல செய்யலாம், அப்படி செய்யக்கூடாது. சாஸ்திரத்துல, சாது சங்கத்துல, சட் சங்கத்துல, கிளாஸ்ல நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறோமா,
சாஸ்திரபூர்வமா சொல்லி கொடுக்குறாங்க, கத்துக்கிறோமா? அதை நம்ம ரியலைஸ் பண்ணி தென் அது வந்து எப்படி நம்மளோட பக்தி வாழ்க்கையில அப்ளை பண்ணி நம்மள அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் நம்ம சொல்லி முயற்சி பண்ணணும். தென் அப்பதான் அந்த முயற்சி பண்ணும்போது பல தடங்கல்கள், பல ஆப்ஸ்டாக்கள், பல பிரச்சனைகள் இருக்கும், பல போட்டிகள் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் எப்படாச்சும் நான் மீறி உன்னுடைய சேவையில வரணுமே பகவானே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். இந்த மாதிரி வந்து நீங்க சின்சியரா பிரார்த்தனை பண்ணா, சின்சியர் இருந்தாலே நீங்க ஃபுல்லா வந்து குரு கருணை, கிருஷ்ணர் கருணை உங்களுக்கு அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. இந்த கருணை கிடைக்குதே பிரபு, இந்த கருணை கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி நான் எப்படி பிரபு நான் தெரிஞ்சுக்கிறது? கருணை கிடைக்குதா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, யாருக்கு வந்து பகவானோட கருணை கிடைக்குதுன்னா அதோட ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து என்னதுன்னா, உற்சாக நிச்சயா தைரியா ததா பிரவர்த்தனா. உபய சாமிர்தத்துல வந்து ரூப கோஸ்வாமி பாத் அவர் வந்து சொல்றாரு, ரூப கோஸ்வாமி வந்து சொல்றாரு அவரு, உற்சாக நிச்சயா ததா பிரவர்த்தனா. அது நிறைய ஒண்ணு ஒரு 6 விஷயங்கள் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதுல முக்கியமானது என்னதுன்னா உற்சாகம், என்துதிசம். இந்த உற்சாகம் வந்து எப்போ ஒருத்தர் வந்து பகவான் என் குருவோட கருணையை வந்து மெர்சியை ரிசீவ் பண்றாங்களோ, கிருப்பா, தென் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் உற்சாகமா இருக்கும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஆன்மீக பலம் கிடைக்கும், டிவோஷனல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், கிருபா பலம் கிடைக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2 சிம்டம். கருணை வாங்கணும்னா எப்போ உற்சாகம் இருக்கும். ஓகே, சாண்டிங் பண்ணணும், காலைல மங்களாதி செய்யணும், சாயந்தரம் பூஜை செய்வோம், டைம் இருக்கும்போது உங்களால ஓகே நம்ம வந்து அசோசியேஷன் கலந்துக்குவோம், கிளாஸ்ல கலந்துக்குவோம், டிவோட்டியோட சங்கத்தில் இருப்போம், டெம்பிளுக்கு போவோம், செவி செய்வோம். இந்த மாதிரி கிருஷ்ணர் இந்த டைம், எனர்ஜி, நேரத்தை நீங்க நம்ம எப்போதுமே பகவானோட சேவையில தான் போட பார்க்கணும். நம்ம எப்பவுமே இதை விட்டுட்டு எப்படா எஸ்கேப் ஆகி வேற எங்கேயுமே போக மாட்டோம். எப்படா இதை வந்து விட்டுட்டு போலாம் அப்படின்னு என்ன வருதுன்னா, எப்படா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கும், என்ன சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை இருக்கும், நல்ல ஒரு வேர்ட்ஸ் தான் அது. சம்திங் என்ன சொல்லுவாங்கன்னா அன்கம்ஃபர்டபுள் சொல்லலாம், ஆனா ஒண்ணு இருக்கும், ஒரு அதாவது வந்து ஒரு மாதிரியா என்ன, இதை வந்து கிருஷ்ண பக்தி வந்து ஒரு செகண்டரியாவே வச்சுக்கிறது. இந்த மாதிரி செகண்டரியா இருந்தா கூட பரவாயில்ல, இப்ப வந்து 3rd 4th 5th எல்லாம் போயிடுச்சு. அப்ப எப்பவுமே பகவானோடைய நம்ம வந்து சிந்தனையில் இருக்கணும்னா, நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கணும்னா நம்ம பகவானோட பிரார்த்தனை பண்ணணும், அப்பதான் உற்சாகம் கிடைக்கும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி அபராதங்கள்ல இருந்து நம்ம வெளியாகணும். அபராதங்கள் வெளியாகணும் என்ன பண்ணணும், எப்போதும் பகவான் கருணை கேட்கணும். பகவானே தெரிஞ்சோ தெரியாமலோ எதுவும் தவறுகள் அபராதம் பண்ணிதான் அதை மன்னிச்சு எனக்கு அதை புரிய வை, அந்த புத்தி எனக்கு கொடு, அதை தெரிஞ்சிச்சுன்னா நான் அதுல இருந்து நான் திருத்திக்கிறேன். என் தவறு வந்து எனக்கு என்னன்னு சுட்டி காட்டு, எனக்கு என் தவறை வந்து எனக்கு ஸ்பாட்லைட் போட்டு காட்டு. அப்ப நான் அதுல இருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்ககிட்ட நான் உன் சேவையில ஒண்ணும் வர்றதுக்கு நான் வந்து ஒன்னும் உங்ககிட்ட நான் வர முடியும் அப்படின்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும், ப்ரே பண்ணணும். தட்ஸ் அ சின்சியர் டிவோட்டி. இப்ப இந்த கலியா அவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசுரர், இந்த டிமான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த கலியன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து என்ன, அவர் வந்து என்ன கேரக்டர்னா இஸ் அ கன்னிங் போட்டிருக்கு. கன்னிங்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தந்திரவாதி. அப்ப தந்திரவாதியத்தோடைய உருவம் தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ கலியா. அவர் ரொம்ப தந்திரமா ட்ரிக்ஸா வந்து இந்த மாதிரி வந்து கருடன் இல்லாத டைம்ல உள்ள பூந்து இங்க வந்து அவர் வந்து ஃபுல்லா வந்து பாய்சன் பண்ணிட்டாரு. இங்க ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, சில இடத்துல வந்து பக்தர்கள், தூய்மை பக்தர்களை வந்து ஒரு ஒரு டிவோட்டியை வந்து இன்னொரு டிவோட்டி பிரச்சனையா இருக்கும், அது வேற பிரச்சனையா இருக்கும், இவங்க உள்ள வந்து அதை பாய்சன் பண்ணி விட்டுருவாங்க. இங்க அதை போய் சொல்லி இது பண்ணி இதெல்லாம் வந்து கலியாவோட கேரக்டர் சொல்லி சொல்றாங்க. ஒரு விஷயத்த 2 ஆக்கி மதஜியும் தெரியும், மதஜி அது அப்படிதான் இருந்துச்சு, இப்படிதான் இருந்துச்சு, ஆனா இங்க வேற ஒன்று நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலியா கேரக்டர். கலியா வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ கன்னிங். கன்னிங்னா வந்து பாத்தீங்கன்னா தந்திரவாதி தமிழ்ல. கரெக்ட் தானே? கன்னிங் தான் போட்டிருக்கு. கன்னிங்னா டிரான்ஸ்லேட் தந்திரவாதி தான் போட்டிருக்கு. CUNNING. ஸ்னேகா மதஜி இருக்கீங்களா? CUNNING கன்னிங். சரிதான் பிரபு. சரி, தேங்க்யூ மதஜி. கன்னிங் இதை தந்திரம் போட்டிருக்கு. இதுதான் வந்து கலியாவோட கேரக்டர். அப்ப நம்ம வந்து மனசுக்குள்ள கலியா இருந்தாருன்னா, இது கலியா இப்ப மனசுக்குள்ள கலியா இருக்கிறாரு, இது எப்படி வெளியாக்கணும்? அந்த கலியா எப்படி வெளியாக்கணும்னா நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எப்படி வந்து டிவோட்டி பிரார்த்தனை பண்ணணும், எப்படி மரத்துல பகவான் ஜம்ப் பண்ணி குதிச்சு அந்த கலியா விரட்டினாரோ அந்த மாதிரி வந்து நமக்குள்ள வந்து எஸ்பெஷலி கிருஷ்ண பக்தமும் பலராமர் வருவார். இன்னைக்கு பலராம் பூர்ணிமா, பலராமர் கருணையில இன்னைக்கு கிளாஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போதுமே என் கிளாஸ் சொல்லுவேன், ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா, ஒரு 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 ஈவெண்ட், ஒரு ஃபெஸ்டிவல் வருதா, அது ஃபெஸ்டிவலா நம்ம நாம சங்கீதம் பண்றோம் ரொம்ப நல்லது, அபிஷேகம் பண்றோம் ரொம்ப நல்லது, பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் ரொம்ப நல்லது, எல்லாம் பண்றது. ஆனா
ரொம்ப 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 நல்ல விஷயம் வந்து என்ன தெரியுமா, ரொம்ப எக்ஸ்பீஷியஸான விஷயம் என்னன்னா, அந்த அன்னைக்கு அவங்களோட கதையை இல்லைன்னா அவங்க குளோரிஃபை பண்ணி பேசணும்ல, அந்த கதை ஒண்ணு காதுக்குள்ள போதா, அதுதான் வந்து ரொம்ப 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 பெனிஃபிட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அந்த அன்னைக்கு அவங்களை பத்தி குளோரிஃபை பண்ணி நம்ம பேசணும். ஓகே. அப்ப கருடர் வந்து பாத்தீங்கன்னா சரி, கலியா வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ கன்னிங், இஸ் அ தந்திரவாதி. அப்ப நம்ம வந்து அந்த கேரக்டர் உள்ள இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், மத்தவங்க கிட்ட போயிட்டு ஸ்பீட் பண்றது இதெல்லாம் பண்றது இருந்துச்சுன்னா, அந்த இதை நம்ம எப்பவும் பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு வருஷம் வைஷ்ணவ அபராதம் பண்ணக்கூடாது. வைஷ்ணவ அபராதம் பண்ணோம்னா நமக்கு 2 எஃபெக்ட் நடக்கும். நம்ம வந்து என்ஜாய்மெண்ட் மெட்டல் என்ஜாய்மெண்ட் போயிடுவோம். அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல ஒரு 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 இடத்துல வைஷ்ணவ அபராதம் நிறைய நடந்துட்டு இருக்குன்னா, அந்த இடத்துல ஃபுல்லா பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் ஜெனரலா எல்லா இதுலயும் இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மங்களம் இருக்காது, ஒரு அமங்கலம் மாதிரி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் தவறா சொல்ல வரல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் யாரும் குறிப்பிட்டு சொல்றேன்னு தவறா நினைச்ச கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க புரியுதுக்காக நான் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு டெம்பிள் வச்சுக்கலாம், ஒரு கோயில் இருக்கு. இப்ப அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தூய்மையான பக்தருக்கு வந்தா வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து வந்து அதை ரியலைஸ் பண்ணாம எல்லாரையும் வந்து வைஷ்ணவ அபராதம் நிறைய அங்க நடந்துட்டு இருக்கு. அவங்க இதை பத்தி பேசுறாங்க, வைஷ்ணவ அபராதம் நிறைய வைஷ்ணவ அபராதம் நடக்குதுன்னா அந்த டெம்பிளோட மங்களம் வந்து குறைஞ்சிரும். நீங்க லைட் எல்லாம் போட்டு அப்புறம் லைட் நிறைய லைட் போடுற ப்ரோ, லைட் போட்டா நல்லா பிரைட், அந்த லைட் இல்ல. அந்த மங்களம் அந்த 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 ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் வந்து குறைஞ்சிடும். டல்லா ஆயிரும். டல்லா ஆயிருச்சுன்னா அது என்ன ஆயிரும்? இப்போ ஒரு பியூர் டிவோட்டி வராரு, சாது வராரு, டெம்பிள் வராரு, வந்தோடனே அவருக்கு வந்து சம்திங் இங்க வந்து ராங்கா இருக்கு, அவர் கண்டுபிடிச்சிருவாங்க. அதே போலதான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இஸ் கலியா அவதாரத்தோடைய இந்த கொன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா, கலியா வந்து பாத்தீங்கன்னா இஸ் தந்திரவாதி, இஸ் கன்னிங். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கருடருக்கு வந்து அபராதம் பண்ணனால, தென் வைஷ்ணவ அபராதனால, சாரி கருடர் பண்ணல, சௌபரிமணி அபராதம் பண்ணனாலதான் பிறகு வந்து கலியா வந்து இங்க என்டர் ஆகுறாரு. தென் கலியா வந்த பிறகு பகவான் கிட்ட பக்தர்கள் பிரார்த்தனை பண்றாங்க, எப்போதும் பகவானை நம்பி இருக்கணும், என்ன பிரச்சனை வந்தா பகவான் நம்பி இருக்கணும். தென் பகவான் வந்து காப்பாத்துறாரு. ஓகேவா? சோ மச் இருக்கு. நம்ம டைம் கருதி நம்ம வந்து இதோட முடிஞ்ச வரைக்கும் நான் அழகா சொல்லியிருக்கேன். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஜெய ஜெய ஸ்ரீ பகவான் கிருஷ்ணந்திர கி ஜெய். பகவான் கிருஷ்ணனில் அமிர்த கதா கி ஜெய். ஸ்ரீல புருபாதி மகாராஜ் ஜெய். நிதாய் கௌர பிரேமநந்தே. ஹரி ஹரி. ஏதோ சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.